5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கிறப்போ அந்த நெய்யோட ஸ்மெல் இன்னும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம நெய் போட்டுட்டோம். இப்போது மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் எந்த அளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மூடியை எடுத்து பாருங்கள் எந்த அளவு எல்லாமே ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே சூப்பராக நமக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஜீரா ரைஸ் ரெடி. இதை நீங்கள் வந்துட்டு மட்டன் குழம்பு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்து பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.